இந்த நாள் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இன்னும் என்கிற ஒரு சூழ்நிலை, அந்த இன்னும் என்கிற ஒரு பதம் எதை குறிக்கிறது என்றால், உன்னுடைய தரிசனம் அழிந்து போகவில்லை, அது ஒரு முடிவுக்கு இன்னும் வரவில்லை, அது இன்னும் தொடர்ச்சியாய் இருக்கிறது என்பதற்காகவே அந்த இன்னும் என்கிற காரியம் வருகிறது. அல்லேலூயா. அப்படியானால் அழிந்து போகவில்லை, உன்னை குறித்து தேவன் வைத்த திட்டம் அது அழிந்து போகவில்லை, அது முடிந்து போகவில்லை, அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அந்த தரிசனம் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் அந்த திட்டம் உனக்காய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. என்ன திட்டத்தை, என்ன நோக்கத்தை கர்த்தர் உங்களை குறித்து வைத்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த திட்டம் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சிலரை ரட்சித்திருக்கிறார், ரட்சித்து அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரட்சித்தும் இருக்கிறார், சிலரை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். ஆமென். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் சரி, தரிசனம் உண்டு, திட்டம் உண்டு. அல்லேலூயா. தரிசனமும் உண்டு, திட்டமும் உண்டு. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு, உங்கள் மீது தேவன் வைத்த திட்டம் நிறைவேற எப்படி காத்திருக்க வேண்டும். தேவன் உங்கள் மீது ஒரு திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருப்பாரானால் அந்த திட்டத்திற்கு, அந்த நோக்கத்திற்கு எப்படி காத்திருக்க வேண்டும். பிசாசு அந்த திட்டத்தில் இருந்து எப்படி உங்களை வெளியே கொண்டு வரலாம் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருப்பார். தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று விடக் கூடாது என்பதிலே சாத்தான் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருப்பார். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே அவள் சர்வெண்டா இருந்தார். அவள் ஒரு பிசாசு பிடியிலே பிடிக்கப்பட்ட பொழுது, அந்த சர்வெண்டா இருக்கிறதுக்கு முன்னாடி அவளை அந்த ஊழியக்காரரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அவளுக்காய் ஜெபிக்க பொழுது அந்த பிசாசு சொல்லுகிறது, இவளை விட்டுவிட்டால் இவள் என் கூட்டத்தையே அடக்கி விடுவாள். அல்லேலூயா. இவளை விட்டுவிட்டால் இவள் என் கூட்டத்திற்கு பயங்கரமாய் எதிர்ப்பாயிருப்பாள். அப்ப என்ன, அந்த திட்டத்திற்குள் போகாதபடிக்கு பிசாசு இவளை பிடித்து அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். இப்பொழுது விடுதலை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களை ஊழியக்காரராக, ஒருவேளை அதிபதியாக, ஒருவேளை ஒரு அதிகாரியாக தேவன் வைத்திருக்கலாம். உங்களை ஒரு குறிப்பிட்ட இந்த தேசத்திலே ஒரு தலைவராய் கூட கர்த்தர் வைத்திருக்கலாம், ஒரு அதிபதியாய் வைத்திருக்கலாம். இல்லை என்றால் ஒரு நிறுவனத்தை கொடுத்து அதில் அதிகாரியாய் வைத்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். இல்லை என்றால் உங்களை தேவன் ஊழியக்காரர்களாக, தீர்க்கதரிசியாய் ஒரு முத்திரையை வைத்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு திட்டத்தை தெரியப்படுத்தி இருக்கலாம், இல்லை என்றால் தெரியப்படுத்தாமலும் இருக்கலாம்.
அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவது கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று தேவன் சொல்லி நடத்துவது கிடையாது. ஒரு சிலர் பிறக்கும் பொழுதே அவர்களை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்துவிடும். ஒரு சிலரை குறித்து வெளிப்பாடே வந்திருக்காது. அது தேவனுடைய பார்வையிலே கரத்தில் ரகசியமாய் இருக்கும். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய திட்டம் அல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய சித்தம் கிடையாது, நம்முடைய திட்டம் கிடையாது. தேவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. தேவ திட்டம், தேவ தரிசனம் நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது. ஆமென். நம்முடைய நினைவிற்கு அப்பாற்பட்டது. நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஊழியக்காரன் ஆவேன், நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன், நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்னை தேவன் தேர்ந்தெடுத்து ஊழியக்காரனாய் கர்த்தர் நிற்க வைத்திருப்பாரானால் இது என் எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. அப்ப என்ன அவருடைய திட்டம், அவருடைய பிளான், அது நம்ம எண்ணத்தோடு திட்டத்தோடு சேரவே முடியாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதெல்லாம் கொஞ்சமா இருக்கும், ஆனா அவர் வச்ச பிளான் பெருசா இருக்கும். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையிலே சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனத்தை கண்டவன் இப்போது எங்க வராங்க? விற்கப்படுகிறான். விற்கப்பட்டவன் போத்திபாரின் அரண்மனை வீட்டிலே இருக்கிறான். அவன் மீது ஒரு வீட்பழி வருகிறது. சிறைச்சாலைக்கு செல்லுகிறான். இப்ப அவன் யோசிச்சிருப்பான், என் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்படியாய் ஒரு சொப்பனம் பார்த்தேனே, என் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது, எல்லா அரிக்கட்டுகள் தலை வணங்கி இருக்கிறது. இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன்? சிறைச்சாலைக்குள் இருக்கிறேன். அந்த சிறைச்சாலையிலே 2 மனிதர்கள் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தின்படி ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான். இன்னொரு மனிதனோ மறுபடியும் தான் இருந்த நிலைக்கு திரும்ப வருகிறான். ஆனால் இந்த யோசேப்பு சொல்லுகிறான், இந்த சொப்பனம் நிறைவேறும் பொழுது என்னை நினைத்துக்கொள். அல்லேலூயா. சார் நினைச்சாரா? அந்த பாடபாத்திரக்காரன் யோசேப்பை நினைக்கவில்லை. 2 வருஷம் அவனை நினைக்காம இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? அல்லேலூயா. சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்ன பிறகு அந்த பாடபாத்திரக்காரன் ராஜாவுக்கு பானம் வார்க்கிறவன், திராட்சை ரசம் வார்க்கிறவன், இப்போ ராஜாவின் பக்கத்தில் இருக்கிறான். நீ ராஜாவின் பக்கத்தில் இருக்கும்போது என்னை குறித்து சொல்லுன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா சொல்லல, மறந்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை அதற்கு முன்பதாகவே கிடைத்திருந்தால், நல்ல கவனிங்க, இந்த பானபாத்திரக்காரன் முன்பதாகவே போய் ராஜாவிடத்திலே சொல்லி இருந்தால், ராஜா ஒருவேளை யோசேப்பை விடுவித்திருந்தால், யோசேப்பு அந்த அரசாங்கத்தின் அதிபதியாய் மாறி இருக்க முடியாது. அப்படியானால் அவன் மறந்து போவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் மறந்து போவதற்கு ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் ராஜா ஒரு சொப்பனத்தை காண வேண்டும். 2 ஆண்டுகள் கழித்து ராஜாவிற்கு ஒரு சொப்பனம் வரணும். அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு தான் விளக்கத்தை சொல்லணும். அல்லேலூயா.
ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அச்சச்சோ நம்ம சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் நமக்கு சொப்பனத்து விளக்கம் சொன்னானே, அவனை வெளியே கொண்டு வரணும். ஐயோ ராஜாபுரத்துல சொல்றான். அப்பதான் சொல்றான், அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் வச்சிருந்தா நீ சிறைச்சாலையில் இருந்தா கூட தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. உன்னை எங்க கொண்டு போய் போட்டாலும் சரி, நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பூமியின் கடியிலே உன்னை புதைத்து வைத்திருந்தாலும் சரி, ஒருவேளை நீ மறித்து போய்விட்டாய் என்று சொன்னாலும் சரி, தரிசனம் இருக்குமானால் அந்த தரிசனம் உன்னை உயிராய் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனம் செத்து போகவில்லை என்றால் நீ உயிரடைவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பேசலாம், உனக்கு வீண்பழிகள் சொல்லலாம், உன் மேலே அவதூறான குற்றச்சாட்டுகள் சாட்டலாம். ஐயோ இனி நான் ஊழியத்தை செய்ய முடியாது, எல்லாம் போனது என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் தரிசனம் இருக்குமானால் அந்த தரிசனம் உன்னை மறுபடியும் நிற்க வைக்கும். அந்த தரிசனம் வல்லமையால் எழும்பி உன்னை நிற்க வைக்கும். ஆமென், ஆமென். உன்னை சாட்சியாய் நிற்க வைக்கும். அது இன்னும் முடியவில்லை, அந்த தரிசனம் இன்னும் முடியவில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனால் சில காரியங்கள் தாமதிக்கிறது என்றால் சில நேரங்களில் நாமும் காரணமாயிருக்கிறோம். அல்லேலூயா. நினைத்து பார்த்திராத ஒரு உதவி, ஒரு தயவு, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை ஆடு மேய்த்த யோசேப்புக்கு பிரதம போஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், யோசேப்பின் தரிசனம் முடிந்தது, அவன் சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தவர்கள் மத்தியிலே இப்ப தேடி வராங்க சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்க. ஐயோ புரியலையா, புரியலையா உங்களுக்கு? கர்த்தர் வாக்கு கொடுத்தாரல, இனி உன்னை தேடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தேடுவாங்க. யோசேப்பை தேடி வந்தவர்கள், ஹalleluya, அவன் குடும்பம், அவன் தகப்பன் முதற்கொண்டு, அவன் சகோதரர் முதற்கொண்டு எல்லாரும் யோசேப்பை தேடினார்களானால், உன்னை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த தரிசனத்தை வைத்திருப்பாரானால், உன்னை தேடி ஜனங்கள் ஜாதிகள் வரும். இங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இங்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இங்கே ஒரு ஊழியக்காரன் உண்டு, இங்கே ஊழியக்காரி உண்டு, இங்கே ஜனம் உண்டு, தேடி வரும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி இன்னைக்கு முடிக்க முடியாது. ஹalleluya, கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ராஜரசம் குறைக்கப்பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவங்களுக்கு ராஜரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொன்னார். அவர் வேலை வர்றதுக்கு முன்னாடி நாம செயல்படக்கூடாது. உடைய தேவன் வைத்த திட்டத்திற்கு நேராய் நடத்தும் பொழுது, உனக்கென்று தேவன் நியமித்து திட்டத்திற்கு நேராய் நடத்தும் பொழுது, அவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை வருவதற்கு முன்பதாக ஒருவேளை நீ என்ன ஜெபித்தாலும் அங்கு அற்புதம் நடைபெறாது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே ஏவுகிறார்.
சகோதரனை எழுப்பி நிற்க சொல்லி அவனுக்கு நேராக கரத்தை நீட்டு என்று சொல்லுகிறார். எனக்கு பயம், ஒருவேளை நம்ம கையை நீட்டி அவன் அனாயிண்டிங் பெறலனா என்ன ஆயிடுங்க, என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுங்கினவனாய் நின்று கொண்டிருக்கிறேன். மறுபடியும் ஆவியானவர் பேசுகிறார். தம்பி கெடா அப்படின்னு, முன்னாடி வா அப்படின்னு முன்னாடி வந்து நின்னான். கரத்தை அப்படி நீட்டின உடனே தூக்கி வீசப்பட்டான். அவர் சொல்ற டைமுக்கு செய்தா அதை ஒபே பண்ண நடக்கும். அவர் வேலைக்கு முன்பதாக நாம் அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு இப்படி அவசரப்படுகிறவர்கள் உண்டு. அவர் ஒரு காலத்தை தீர்மானித்து வைத்திருப்பார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு கிருபையை கொடுத்திருப்பாரானால் அந்த கிருபையிலே உங்களை முதலாவது வளர்க்க செய்வார். அந்த கிருபையை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு வரத்தையோ கிருபையோ ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டார் என்றால், ஒருவேளை பாடல் தாளந்தை கொடுத்திருப்பாரானால், வேதம் வாசிக்கிற ஒரு தாளந்தை கொடுத்திருப்பாரானால், அதிலே நமக்கு முதலாவது கற்றுக் கொடுப்பார். வேலை வந்த பிறகுதான் எடுத்து உபயோகப்படுத்துவார். நாம அங்கதான் என்ன செய்வோம் தெரியுமா, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிருவோம். என்ன மாதிரி யார் பாடத்துக்கு இருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்திலே தேவ ஞானத்தை எப்படி செயல்படுத்துகிறார். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கினவர், குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். உண்மையதான் சொல்றா, கரெக்டா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அதுதான் சொன்னாங்க. வந்து ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வந்த சத்தமிட்டால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், ஒரு நாள் கிடையாதுங்க, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் அவள் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவனை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடைய சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெண் எந்த ஒரு பொய்யான காரியத்தை சொல்லவில்லை. ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வந்தவர்கள் ஆமா அதான் செய்தாங்க. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவ பொய் சொல்லல. ஆனா அவ தினந்தோறும் என்ன செய்தாங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வந்தா. நல்லா கவனிக்கணும். ஆனா குறி சொல்ற ஆவிட்டு பவுலுக்கு தெரியும். அல்லேலூயா. முதல் நாளே இவளுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு பவுலுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நாள் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. ஆனா பவுலுக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16வது அதிகாரம் 9-10 வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தார் ஒருவர் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் இவனை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி இப்ப கிளம்பி வந்துட்டாங்க. 13ஆம் வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சியாளருக்கு வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஸ்திரீகளுக்கு உபதேசிக்கிறார். அல்லேலூயா.
சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஸ்திரீகளுக்கு உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க இப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்ப இந்த ஆவி என்ன பண்ணுதுங்க? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பு வழியை அறிவிக்க வந்தவர்கள் சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணாங்க? அத சட்டப்படல. அல்ல நாமள அதை என்ன பண்ணிருக்கோம்? நாம என்ன பண்ணிருக்கோம்? காலத்துக்கும் வேற என்ன பண்ணிருப்போம்? கொண்டு வாங்க, கையை நீட்டு, தலைமையில கை வை, சோதரம் இல்ல, அது கணிப்பாயிட்டு. ஆமா ஆமா, தீர்க்கதரிசனம் சொல்றது, ப்ராபஸி கிஃப்ட் உள்ளது, அப்படி அடிமையாயிட்டு. கரெக்டா நான் சொல்றது? ஆனா பவுல் இதை விரட்டா பாருங்க. விரட்டின பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? 39ஆம் வசனம், அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி ஹல்லேலூயா. பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போயிடுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆதாயத்தை உண்டாக்கின அந்த பெண்ணுக்கு இருக்கிற பிசாசை விரட்டின உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாச்சு. அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் சிறைச்சாலையின் தலைவன் சந்திக்கப்படுகிறான். அதற்கு பிறகு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு இவன் என்ன பண்றாங்க? பட்டணத்தில் இருக்காதீங்க, வெளியே போயிடுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதல் நாளே இந்த பிசாசை துரத்தி இருந்தா இங்க சுவிசேஷம் அறிவிச்சிருக்க முடியாது, லீதியால் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப அப்ப என்ன தேவன் எந்த நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சத்தியத்தை சொல்ல வேண்டுமானால் சத்தியத்தை போய் சொல்லணும். சுவிசேஷம் அறிவிக்கணும், நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். அதை குறித்து பேச வேண்டிய இடத்துல நீ அற்புதத்தை அதிசயத்தை நாம் முதலாவது செய்வோமானால் ஒருவேளை முதல் நாள் துரத்தப்பட்டது. புரியுதானே? அப்ப என்ன தேவ திட்டத்தை நாசமாக்க சாத்தான் வந்து நிற்பான் எப்பவுமே. அதுல தான் ஞானம் அவசியம். இங்க ஞானத்தோடு பவுல் செயல்படுகிறான். முதல் நாளே துரத்தல, அதுக்கு பிறகுதான் துரத்தான். ஹல்லேலூயா. தேவ திட்டம் நடைபெறும் பொழுது உபயோகப்படுத்தும் பொழுது நம்மை கெடுப்பதற்கு நம்ம ஞானத்தை அவன் கெடுக்கலான்னு பார்ப்பான். நான் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்கு நான் போயிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. வரிசையாய் ஜனங்கள் நிற்கிறார்கள், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருத்தரை ஷார்ட்கட்ல கூப்பிட்டு வந்தாங்க. பசங்களுக்கு ஜெர்மனி அனுப்பிடுங்க முதல்ல. அது பிசாசு கேஸ். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் வரிசையில வாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இப்ப நாங்க ஒரு பலத்த ஒரு அபிஷேகத்திலே ஒரு அனாயிண்டிங்ல நாங்க இருப்போம். அந்த அபிஷேகத்தை திருடுவதற்கு ஷார்ட்கட்ல வரும். நாம அங்க பெருமைக்கு அப்படியா நம்ம தேடி ஒரு பேர் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அங்கதான் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவர் சொல்லுவார், தெளிவா ஜெபம் பண்ணாத, அவனை லைன்ல வர சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இப்படியே சொன்ன அவனை வரிசையில கொண்டு வாங்க, நான் ஜெபிக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணி இருப்பேன். கடைசியில எல்லாருக்கும் ஜெபிச்சு முடிச்சு இப்போ இந்த குறிப்பிட்ட நபருக்கு ஜெபிக்கணும், தொடு ஆசீர்வதின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்குங்க? என்னடா இவர் பிசாச ஓட்டுவாருன்னு பார்த்தா இவர் என்ன பண்ணாரு? தொடு ஆசீர்வதி பிளஸ் பண்ணிட்டு போறாரு. ஹல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த மனுஷன் கேட்கிறாரு, நான் எப்படி இங்க வந்தேன்? ஹல்லேலூயா.
யார் என்ன கூட்டு வந்தது? என்னாச்சு எனக்கு? அல்லேலூயா. நீ தொட்டாலே அற்புதம் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ போராடினாங்க உங்ககிட்ட எல்லா ஜூஸையும் உதவி செய்யுங்க உறிஞ்சிட்டு அப்புறமா என்ன பண்ண டம்மியா விட்டு. அல்லேலூயா. நான் அதனாலதான் ஊழியத்துக்கு கிளம்புற நேரத்துல யாராவது ஜெபிக்கிறோம் வந்தா ஜெபிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்பதான் வருவாங்க யாராவது. நான் ஊழியத்துக்கு கிளம்புற நேரத்துல தான் எனக்கு ஜெபிக்கும்படி வருவாங்க. நான் இருந்த பழைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் யாரும் வருவாங்க. ஒரு டைம் அப்படிதான் வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உறவினர்கள் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒன்னும் சொல்ல முடியல, தப்பிக்கவும் முடியல. இயேசுவே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா யாருக்கு பிசாசு கொண்டு வந்தாங்க அந்த பிசாசு ஆடல, கூட்டு வந்தவங்க ஆடுறாங்க. அல்லேலூயா. இப்ப யாருக்குள்ள பிசாசு? அதுக்கு அடுத்து பார்த்தா 4 பிசாசு ஆடுது வீட்டுக்குள்ள. வந்த 4 பேருக்கு பிசாசு. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றது? நான் சோத்ரேமே இயேசுவின் நாமத்தினால சொல்லிட்டு அமைதியா ஜெபம் பண்ணிட்டு உங்க சர்ச்சுக்கு போங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜூஸ் என்ன பண்ணுங்க காலி பண்ண வரோம். நம்ம அனாயிண்டிங்க திருட பார்க்கும், நம்ம அபிஷேகத்தை காலி பண்ண பார்க்கும். எப்படியாவது நம்ம அபிஷேகத்தை காலி பண்ணணும். தேவன் ஞானம் இல்லாமல் செயல்பட வைப்பார். அதுக்குத்தான் அவர் திட்டத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் எதற்கு ஷபரபா ஹபரபான்னு குதிக்கிறது கிடையாது. அதெல்லாம் நிரப்பப்படுவதற்கு அடையாளம். அவர் என்ன பேசுகிறார், என்ன சொல்லிக் கொடுக்கிறார், அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வேலை போ. அதன் வழியாய் கடந்து போனால் உனக்கு ஞானம் செயல்படும். ஆமென். அல்லேலூயா. பிசாசு நம்மளை டச் பண்றதுக்கு முதல்ல என்ன டச் பண்ணுவோம்? உன் விஸ்டத்தை டச் பண்ணுவோம். ஞானத்தை எடுத்துருவோம். உன்னிடத்தில் இருக்க ஞானத்தை பிடிக்கிடுவோம். ஞானம் போயிடுச்சுன்னா நீ ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஞானத்தை கொள்ளடிப்பான். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த தோட்டத்தில் காணப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு ஏவாள் இடத்துல வந்தான், ஞானத்தை திருடினான். அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு செய்கிற முதல் தந்திரம் என்ன தெரியுமா? உங்க ஞானத்தை எடுக்க பார்ப்பான். உனக்கு ஆண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரா, அந்த திட்டத்தை பார்த்துட்டே போ. ஆமென். அதுல காத்திரு, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. வேலை வரும்பொழுது எழுந்து நில்லு. ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 7 நாள் காத்திரு. எத்தனை நாள் காத்திருக்க சொல்லியிருக்கிறாங்க? யார் சொன்னது? சவுலா? யார் சொன்னதுங்க? தெரியலையா? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்லுகிறார் 7 நாள் காத்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லிட்டா கேட்டுதான். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அந்த ஆள் என்னையா சொல்றது? அவன் அப்படிதான் சொல்லுவான், அவன் அப்படிதான் கத்துவான். நாம செய்யற மாதிரி சொல்லுங்களேன், நாம இருக்கிற மாதிரி இருப்போம். அவன் அப்படிதான் சொல்லுவான். ஹலோ, நீ உருப்பட மாட்டேன். நான் மேல இருந்தே சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்கோ. அல்லேலூயா. நீ உருப்படணும்னா, கர்த்தருக்காய் எழும்பி நிற்கணும்னா, தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுவானானால், தேவ மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுகிறானால், அது
தேவன் சொல்வதற்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேசுவாயானால் உன் தரிசனம் நின்றுவிடும். அல்லேலூயா. என் கூட ஒரு மனுஷன் உட்கார்ந்து சாப்பிட்டான். அந்த மனுஷன் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா, எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அந்த வேஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வைப்போம் பாருங்க, அது தரையில இவ்வளவு இருக்குங்க. அவர் வேஸ்ட் வச்சா பொரியல் வச்சிருக்கிற மாதிரி வெளியே இருக்கு. அது பார்க்கிறதற்கு அருவருப்பா இருக்கும். எங்களுக்கு ஒரு சாசர் வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த சாசர்ல வேஸ்ட போடுங்க பிரதர், அதுக்கு தான் இந்த சாசர் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தரையில வைக்கிறீங்க, அது ஒழுங்கு இல்ல. அல்லேலூயா. இவர் என்னையா எனக்கு சாப்பிட கத்து கொடுக்கிறது? என்னதுங்க? இவர் என்ன நீ சாப்பிடுறது ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு டாடா காட்டினவர் தான் இன்னைய வரைக்கும் முடியத்துல வர முடியல. இன்னைய வரைக்கும் ஊழிய பாதைக்குள்ள நுழைய முடியல. அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு காரியமானாலும் சரி, காத்திரு, வெயிட் பண்ணு சொன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றது? நமக்கு தாளந்து இருக்கு, நமக்கு கிருபை இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட இல்லாத கிருபையா அப்படின்னு சொல்லிட்டு நீ மைக் எடுத்து நீ அந்நிய பாஷை பேசுங்கன்னா அப்படி எப்படின்னா ஒரு பிசாசு வந்து முன்னாடி நின்னுச்சுன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த காரைக்குடியில, அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இதுக்கு முன்னாடியே ஆடின பிசாசு வந்த ஊழியக்காரரை மைக் எடுத்து அடிச்சு போச்சு. அல்லேலூயா. இப்ப அந்த பிசாசு எல்லாம் உள்ள இருக்குது. அல்லேலூயா. கவனம் பாஸ்டர். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த அனாயிண்டிங் எப்படியோ, ஆனா போய் நின்ன கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. நான் ஸ்டேஜ் மேலதான் நிக்கிறேன், பிசாசு எனக்கு முன்னாடி இங்க நிக்குது, வந்துட்டு நான் கையை தான் நீட்டுறேன், வந்து நிக்குது. அந்த பாஸ்டருக்கு ஒரே பயம், எங்க மைக் எடுத்து அடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனா மைக்கே எடுக்கல, எதையும் தொடல, பொத்து விழுந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் ஒபே. ஆமென். வாசிப்போம் 13வது அதிகாரம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப் போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியை முடிக்கிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் விட்டு சிதறி போனதையும் ஜனங்கள் சிதறி போகையில் குறித்த நாட்களே திட்டத்தை நீ வராததையும் பெலிஸ்தர் மிக்சாவிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தருக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அல்லேலூயா. எதுக்கு பலி செலுத்திட்டான்? யார் வரல? சாமுவேல் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சாமுவேல் வர லேட் ஆயிடுச்சு. ஜனங்க சிதறி போகிறாங்க. பார்த்தா அந்த சர்வாங்க தகன பலியெல்லாம் கொண்டு வாங்க, நான் பலியிட்டுறேன்.
அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், சாமுவேல் வந்தாதான் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்தாதான் கர்த்தர் வருவாரு. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான், நீ காத்திரு 7 நாள் சொல்லிட்டா அவன் வந்துடுவான் கரெக்டா. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை அவன் வருது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, காத்திரு, அவசரப்படாத. ஆனா இவன் அவசரப்பட்டு பலி செலுத்திட்டான், துணிந்து பலி செலுத்தினான். அது அவன் செய்யக்கூடிய காரியம் அல்ல, தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை இவன் துணிந்து செய்தான். நடைபெற்றது என்ன? வாசிப்போம் 13ஆம் வசனத்திலிருந்து. சாமுவேல் சவுலை பார்த்து, ஹலோ ராஜாவே, நீ ஞானமா செய்த நினைச்சியா? நீ புத்தியீனமாய் செய்தீர். உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உன் தரிசனம் முடிஞ்சிருச்சு சவுலே, கர்த்தர் வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நீ காத்திருக்கிறனா, வெயிட் பண்ணணும். நீ புத்தியீனமாய் செய்து விட்டீர். அவர் வேறொருவனை ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அவர் தாவீதை ஏற்படுத்தி விட்டார். எனக்காக ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி என்று அவர் ஏற்படுத்தி விட்டார். ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. அல்லேலூயா. 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 உன்னை வணைவா, உங்க வாழ்க்கையை வணைவா, உருவாக்குவா. அந்த தரிசனத்துக்கு நேரடியாய் கொண்டு வருவதற்கு உன்னை உருவாக்குவார். அதற்கு சில கால தாமதத்தை வைப்பார். ஆமென். உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு. பொறுமை இல்லாதவன் தான் யாருங்க? சவுல். பொறுமை இல்லாதவன் சவுல். அவசரப்பட வைப்பான். சில காரியத்தில் அப்படியே மண்டை பிச்சுக்கும். அந்த விஷயம் தெரியலன்னா மண்டை தெரிக்கும். அது எப்படியாவது தெரிஞ்சு கொள்ளணும். 4 போன போடுவோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்ப 2 பேர் பேசி இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு. இவங்க கிராஸ் ஆயிருப்பாங்க. நம்மளை குறிச்சு தான் பேசினாங்க போல நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? புரியுதா? இப்ப அப்ப என்ன, எதுவாயிருந்தாலும் பொறுமையாய் காத்துரு. சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்து. அப்ப என்ன? பொறுமையாய் காத்திரு. அவசரப்படாத, அவசர குடுக்கையா இருக்காத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்த திட்டத்திலே உனக்கு அவசரம் இருக்கக்கூடாது. அவசரம் காணப்பட்டபடியினால் தான் சவுல் துணிந்து பலி செலுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் அவசரப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. என் ரூம்ல இயேசு வந்துட்டாருன்னா, நான் ஊழியத்துக்கு கிளம்பணும், இயேசு வந்துட்டாருன்னா, எனக்கு கார் வந்து வரல, லேட் ஆகுதுனால வெயிட் பண்ண மாட்டேன். கட்ட கட்ட நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது தேவன் வந்து விட்டார், அவர் ஆயத்தமா இருக்கிறாரு.
நான் குன்னூர்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி போயிருந்தேன். என் ரூம்ல ஜெபிக்கிற தேவன் வந்துட்டாரு. கிளம்ப எனக்கு என்ன அடையாளமோ, ஊழியக்காரனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஊழியத்துக்கு கிளம்பும் பொழுது அந்த அடையாளத்தின்படி அவர் வந்து விட்டார். எல்லாம் ரெடி ஆயாச்சு. அதுக்கு அடுத்து நான் வெளியே போகணும். இன்னும் கார் வரல. நான் கார் வந்துருச்சான்னு கேட்டேன். வரல. நாங்க என் பைபிள் எடுத்து வெளியே வந்துட்டேன். பாஸ்டர் வந்துடும், நாங்க இல்ல வெயிட் பண்ண முடியாதுன்னு கட்ட கடந்து அந்த எஸ்டேட்ல இறங்கி நடந்து ஓடி வரேன். பாஸ்டர் அங்க என்ன பூச்சி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என் கூட இயேசு வராரியா? ஆமென், ஹalleluya. அதற்கு பிறகு அவங்க குறுக்க ஏதோ ஆட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறமா தான் ஆட்டோல ஏறி உட்கார்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரை பார்க்கிறேன். காருல குரங்கு பிசாசு உட்கார்ந்து இருக்குது. இந்த கார்ல நான் ஏற மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் இருக்க ஒரு சகோதரர் ஒரு பைக்கை கொண்டு வந்திருந்தாரு. நான் அந்த பைக்கை ஏற பண்ணி போறேன். அந்த பைக் ஸ்டேரிங்ல ஒரு பாம்பு உட்கார்ந்து இருக்கு. திறந்த கண்ணுல பாக்குறேன். இந்த பைக்ல ஏற மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவர் பைக்ல ஒரு ஃப்ரெண்டு பைக்கு. அப்புறமா அந்த பைக்கை சர்ச் பண்ணா அந்த பைக்ல ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் அவசியம். உன்னை எங்கேயாவது கொண்டு போய் சாகடிக்க பார்ப்பான் பிசாசு. உன்னுடைய ஊழியத்தை முடிக்க பார்ப்பான். உன்னை முடமாக்க பார்ப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவசரப்பட வச்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த ஊழியக்காரன் கீழே வச்சிருக்கிறாரோ, எந்த தீர்க்கதரிசி கீழாய் உன்னை வைத்திருக்கிறாரோ, அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படி. உனக்கு ஞானம் பெறும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்க. எந்த சில நேரத்தை திட்டு விழதான் ஆரம்பிக்கும். கட்டதான் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க. கடந்த வியாழக்கிழமை நானும் பாஸ்டர் விஜயன் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த மதியம் 2 மணி வரைக்கும். அப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஊழிய அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க 2 பேர் பேசுற ஒரே ஒரு காரியத்துல, நாம உருவானபடியெல்லாம் இன்னைக்கு ஆட்கள் உருவாக மாட்டாங்க பிரதர் தான் பேசிட்டு இருக்கோம். நீ கேட்க மாட்டாங்களே, ஏன்னா நாங்க உருவாக்கப்பட்டது அப்படி. எங்க ஊழியக்காரங்க செத்துருன்னு சொன்னா செத்து போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதுதான் சொல்றேன் உங்களுக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்யுப்பா, இந்த வேலையை செய்யு. நான் சொல்ற வாலண்டியர்ஸ் எல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ 7:15 வந்திருக்கணும். அவன் 7:30 மணிக்கு கரெக்டா போனா போதும். அது உண்மை கிடையாது. அது ஒபே கிடையாது. அது கீழ்ப்படிதல் அல்ல. 7:30 மணிக்கு முன்னாடியே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஊழிய காரணத்திலே ஒரு மனுஷன் இப்படியா சொல்லுகிறார், என்ன பிரதர் இன்னும் பால்ராஜ் வரவே இல்லை. அவர் டைம் பார்த்தார். அவன் 5 மணிக்குள்ள வருவான் பாருங்க. அல்லேலூயா. என்ன அவ்வளவு இதுவா சொல்றீங்க பாருங்க. அல்லேலூயா. கரெக்டா போறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு வர சொன்னா எப்படி வராங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் சில காரணம் சொல்லிட்டே இருக்கிறோம். வருடம் காலத்தாமதம். தீர்க்கதரிசி வார்த்தைக்கு செவி கொண்டு அவன் பேசுறது எல்லாமே தீர்க்க தரிசனம். அவன் வாய் திறந்து சொல்வதெல்லாம் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவனிடத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவன் ஆசீர்வதிக்கணும், அவன் இருதயம் நம்மை வாழ்த்தணும், அவன் இருதயம் நம்மை ஆசீர்வதிக்கணும், அவங்க அபிஷேகம் நம்மை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். உங்களால் அவங்க வேதனைப்பட்டு விடக்கூடாது. மனஸ்தாபப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி மனஸ்தாபப்படுகிறான். அவன் ஜெபிக்கிறான் சவுலுக்காக. சவுலுக்காய் ஜெபிக்கிறான். கர்த்தர் கேட்கவில்லை. தரிசனம் நின்று விட்டது, நோக்கம் நின்று விட்டது. அதுக்கப்புறமும் தரிசனப்படி நடக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த தரிசனம் எங்க கொண்டு போகும் தெரியுமா? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகும். தரிசனம் இப்ப எங்க வந்துருச்சு? தாவீது வந்துருச்சு. தாவீது எல்லா யுத்தத்துல ஜெயிச்சுட்டான். ஆனா சவுலோ என்ன செய்தாங்க? அவன் யுத்தத்துல ஈட்டியை வச்சு என்ன செய்றாங்க? அல்லேலூயா. எந்த ஈட்டியை தாவீதிற்கு நேராக எய்தானோ அதே ஈட்டியிலே அவன் சாய்ந்து மரிக்கிறான். அறிந்து கொள்ள வேண்டும். தரிசனப்படி போற மாதிரி தான் இருக்கும். அப்படியே விஷன் படி கொண்டு போற மாதிரியே இருக்கும். நம்ம தரிசனப்படி தான் போய்கொண்டிருக்கிறோம் நினைப்போம். ஆனால் பள்ளத்துல விழுபடி போய்கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசியின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.